அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த கருத்தை சொல்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதில் விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாக்கலாம். அதையும் தவற விட்டுவிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் 50 பேர் என்று சொல்றாங்க. நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம். இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் 3 வருஷமா? அதுவும் எங்களுக்கு கிடைத்த தகவல். நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவித்தாங்க, இன்றைக்கு திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்றார்கள். அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தார் சொல்றாங்க. அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்தில் எந்த செய்தியும் இல்லை. ஆனா அவருடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதில் குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்த அந்த நிதியில பாத்தீங்கன்னா கதவுல இப்படித்தான் இருக்குது, ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போவது நிரூபணமாகுது. இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்ததன் மூலமாக மதிக்க முடியாத இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடர்கிறோம். அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சி மேம்போக்கா பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம். குரல் கொடுக்கல. திருமாவளவன் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதனால என்ன பயன்? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடுப்பறியும். அடித்தட்டிலே வாளிகளுக்கு குரல் கொடுங்கள். தயவு செய்து கூட்டணி வைங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்தலோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டுழிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள். உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டன குரலும் கொடுப்பாது. வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. அதோட தூத்துக்குடியில அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில 2 பேர் இன்றைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அதனால் அவள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலினே குரல் கொடுத்தார். சிபிஐ விசாரணை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு சுமார் இதுவரை 50 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி குடித்து இறந்தோட எண்ணிக்கை 50. பல பேர் கண் பார்வை அற்றிருக்கிறார்கள். இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர். இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். சார், இப்ப அங்க கள்ளக்குறிச்சியில முழுவதுமாக அரசு போய் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இல்ல நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஜிப்மர் அறிக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிக்கை வெளிவந்திருக்கு. எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள், எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் இப்பொழுது சிகிச்சை இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. ஏன் அந்த வெளிப்படைத்தன்மையை அறிவிக்கல? எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகிறது, அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை அல்லவா? செய்யலையே. எந்த அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய நிலை பற்றி நாங்க பேரவையில் எங்களுடைய கருத்தை சொல்ல முயற்சி. அப்பொழுது பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார். நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எம்எல்ஏ எதிர்க்கட்சி. அது எங்களுடைய கடமை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்பதற்காக தான் இதை நாங்கள் பேச முயற்சித்தோம். முயற்சி பலனளிக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை. எங்களை வெளியேற்றினார். வெளியேற்றுகின்ற பொழுது நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முற்படுறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? சர்வாதிகாரி ஆட்சியா? இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா? எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை அதிகாரிகள் நினைத்து பார்க்க வேண்டும். சட்டப்படி நடக்க வேண்டும்.
சார் இப்ப பட்டாசாலை விபத்துல இறந்தவங்களுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாங்க. ஆனா முக்கியமான அமைச்சர்லாம் போக மாட்டாங்க. இப்போ உடனே 10 லட்சம் போய் உடனே கொடுக்குறாங்க. ஆனா நீங்களும் நேற்று ஒரு வாரம் சொல்லும்போது மனசு பாத்தீங்கன்னா 25 லட்சம் கொடுக்க சொல்லும் போது ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே இப்ப எதிர்கட்சி தலைவர் நிறைய பேர் மத்த கட்சின்னு சொல்றாங்க. இது வந்து சாராயம் குடிச்சா 10 லட்சம் இறந்தா 10 லட்சமா இல்ல அதிகமாக இதை பத்தி நீங்க என்ன? நான் கிராமத்துல வந்தவன், ஏழை மக்களோட வாழ்ந்தவன். ஏழை மக்கள் குடும்பத்தை யார் காப்பாற்று? குழந்தை பிஞ்சு குழந்தை நான் பார்த்தேன். இப்படி இந்த அரசாங்க ஆபத்தில் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, பிச்சை எடுக்க வேண்டிய அந்த குழந்தை. அப்படிப்பட்ட நிலையில தான் ஏதாவது ஒரு இந்த அரசாங்கம் செய்யும். இந்த அரசாங்கம் சரியான முறையில நடந்திருந்தால், இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காது. இந்த அரசுடைய குறைபாடு, குடித்துடைய குறைபாடு. அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், கள்ளச்சாராய விற்பனை தடை செய்திருந்தால், ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த குழந்தைகள் அனாதியாக்க மாட்டாங்க. அப்படி ஏழை அத்தனை பேரும் ஏழை தாழ்த்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த குரல் கொடுத்த ஒழிய இன்றைக்கு இறப்பதற்காக, இன்றைக்கு சாராய குடிச்சு இறப்பதற்காக அல்ல. அதாவது ஒரு குழந்தைக்கு அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் அவருக்கு வருமானம் வேணும், படிக்க வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வயிறாக சாப்பிட வேணும், மற்ற செலவுக்கு வேணும்னு மனிதாபிமான முறையில், அரசியல் ரீதியாக இல்ல, மனிதாபிமான முறையில் அதிமுக கட்சி மாதந்தோறும் 5000 கொடுக்கப்பட்டு அறிவிப்பு கொடுத்தது. கவர்மெண்ட் வந்து சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க, ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது சிபிஐ நீங்க வந்து சிபிஐ வந்து நீங்க வலியுறுத்துறீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி சம்பவம் காவல்துறை இதுவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் அதனால் அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை போட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? அப்படி 2 பேர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இதுவரை 50 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு? இந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்கிறாங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அந்த அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பாக்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் படப்பிடிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கின்ற போது நியாயமா விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியா செயல்படுமா? நீதி கிடைக்குமா? மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த உண்மை வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குது. இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன், கள்ளச்சாராய் தடுக்கணும்னு சொன்னீங்களே, 3 ஆண்டு காலமா அதே பகுதியில் விற்பனை செய்வதாக ஒரு தொலைக்காட்சியிலே காட்டுங்க. இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பணும். இதோட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் அறிந்து 22 பேர் உயிரிழந்தாங்க. அப்போ நான் இதை குரல் கொடுத்தேன். இந்த 2 மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் விற்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன். உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னாரு, சிபிசிஐடி நியமிக்கிறோம். உண்மை வெளியினார். இதுவரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே வெளிப்படைத்தன்மையே இல்லை. இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும். அதனாலதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்து மரணம் அடைந்தவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதுபோல திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க, டாஸ்மாக் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அந்த அம்மா இதுவரைக்கும் பார்த்துட்டு பாவம். இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க. இவருடைய ஆட்சியில் அது மட்டுமல்ல, இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து 50 பேர் இறந்திருக்கிறாங்க, பல பேர் சிகிச்சை பெற்று வராங்க, கவலைக்கிடமா இருக்காங்க. இந்த செய்தி சொல்வதற்கு கூட முதலமைச்சர் அவையில் வரல. அப்படி என்ன இந்த முதலமைச்சர் நிர்வாகம் செய்கிறாரு? நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் இன்றைய முதலமைச்சர். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால், தீங்கு இழைக்கின்றவர்களை, குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், அதையிலே நான் எழுந்து பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்திருக்க வேண்டும். ஆனா அந்த செயல்பாடுல இந்த முதலமைச்சர் செய்யல. இன்றைக்கு அதைக்கே வரல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர் சொல்றாரு, நடந்தது தவறுன்னு சொல்றாரு, நியாயப்படுத்தல, நடந்ததை நியாயப்படுத்தலன்னு சொல்றார், குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க. ஆனா இதே போல ஏற்கனவே சம்பவம் நடைபெற்று விட்டது. நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா வேண்டாமா? இது அரசுடைய செயல்பாட்டுடைய காரணமாகத்தான இவ்வளவு உயிர் பறிபோய் இருக்குது. அது மட்டுமல்ல,
மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட் கிளை நீதியரசர் அவர்கள் இது குறித்து வருத்தப்பட்ட பேசியிருக்கிறார். தலைவனுடைய மூத்த தலைமைகள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒன்றா படிப்படியாக முடிவெடுக்கப்படும். வருகிற 24ஆம் தேதி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் அடைந்தவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும் இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பாவி ஏழை மக்கள் 50க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற விதமாக இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம். காலை 10 மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இப்படிப்பட்ட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வதில்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் பேசுவதை ஒளிபரப்பு செய்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை கூட ஒளிபரப்பு செய்வது கிடையாது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே நாணயத்தின் ஒவ்வொரு பக்கம். ஆகவே ஆளுகின்ற கட்சி செய்கின்ற தவறை எதிர்க்கட்சி தான் சுட்டிக்காட்ட முடியும். இது எதிர்க்கட்சி செயல்படுகின்ற விதத்தை மக்கள் பார்க்க வேண்டும். அப்பதான் ஜனநாயகம் தலைக்கும். அந்த ஆட்சியில் ஜனநாயக படுகொலை அரங்கேறுகின்றது. இன்றைக்கு நடுநிலையோடு செயல்பட்ட சட்டப்பேரவை தலைவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தரல. அதனால நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து கூட எங்களை வலுக்கட்டாயமாக சட்டமன்றத்தில் வெளியேற்றிருக்கிறார்.